ஹாய் காய்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெய்லியும் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மால் சென்டென்ஸ். இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசி நம்ம ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம். வாங்க நம்ம இப்போ அந்த சென்டென்சஸை பார்க்கலாம். டோன்ட் செலக்ட் திஸ். டோன்ட் செலக்ட் திஸ். இதற்கான தமிழ் அர்த்தம் இதை தேர்ந்தெடுக்க வேண்டாம். இதை தேர்ந்தெடுக்க வேண்டாம். He finished his work. He finished his work. இதற்கான தமிழ் அர்த்தம் அவர் தனது வேலையை முடித்தார். அவர் தனது வேலையை முடித்தார். Let him go home. Let him go home. இதற்கான தமிழ் மீனிங் அவர் வீட்டிற்கு செல்லட்டும். அவர் வீட்டிற்கு செல்லட்டும். Press the button slowly. Press the button slowly. இதற்கான தமிழ் அர்த்தம் பொத்தானை மெதுவாக அழுத்தவும். பொத்தானை மெதுவாக அழுத்தவும். டோன்ட் மிக்ஸ் திஸ் வித் வாட்டர். டோன்ட் மிக்ஸ் திஸ் வித் வாட்டர். இதற்கான தமிழ் அர்த்தம் இதை தண்ணீரில் கலக்க வேண்டாம். இதை தண்ணீரில் கலக்க வேண்டாம். They are lying. They are lying. இதற்கான தமிழ் அர்த்தம் அவர்கள் பொய் சொல்கிறார்கள். அவர்கள் பொய் சொல்கிறார்கள். I woke up early. I woke up early. இதற்கான தமிழ் அர்த்தம் நான் சீக்கிரம் எழுந்தேன். நான் சீக்கிரம் எழுந்தேன். It is not available her. It is not available her. இதற்கான தமிழ் அர்த்தம் அது இங்கே கிடைக்கவில்லை. அது இங்கே கிடைக்கவில்லை. Are you confident? Are you confident? இதற்கான தமிழ் அர்த்தம் நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறீர்களா? நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறீர்களா? I am somewhat confident. I am somewhat confident. இதற்கான தமிழ் அர்த்தம் எனக்கு ஓரளவு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு ஓரளவு நம்பிக்கை இருக்கிறது. Can you speak clearly? Can you speak clearly? இதற்கான தமிழ் அர்த்தம் நீங்கள் தெளிவாக பேச முடியுமா? நீங்கள் தெளிவாக பேச முடியுமா? I need some water. I need some water. இதற்கான தமிழ் அர்த்தம் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தேவை. எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தேவை. They know each other. They know each other. இதற்கான தமிழ் அர்த்தம் அவர்கள் ஒருவருக்கொருவர் அறிவார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் அறிவார்கள். I like this very much. I like this very much. இதற்கான தமிழ் அர்த்தம் இதை நான் மிகவும் விரும்புகிறேன். இதை நான் மிகவும் விரும்புகிறேன். She is not correct. She is not correct. இதற்கான தமிழ் அர்த்தம் அவள் சொல்வது சரி அல்ல. அவள் சொல்வது சரி அல்ல. I received that call. I received that call. இதற்கான தமிழ் அர்த்தம் எனக்கு அந்த அழைப்பு வந்தது. எனக்கு அந்த அழைப்பு வந்தது. The meeting was delayed. The meeting was delayed. இதற்கான தமிழ் அர்த்தம் கூட்டம் தாமதமானது. கூட்டம் தாமதமானது. Why it is not completed. Why it is not completed. இதற்கான தமிழ் அர்த்தம் அது ஏன் முடிக்கப்படவில்லை. அது ஏன் முடிக்கப்படவில்லை. Do that quickly. Do that quickly. இதற்கான தமிழ் அர்த்தம் அதை விரைவாக செய்யுங்கள். அதை விரைவாக செய்யுங்கள். Don't make the payment. Don't make the payment. இதற்கான தமிழ் அர்த்தம் கட்டணம் செலுத்த வேண்டாம். கட்டணம் செலுத்த வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும்.